ஹலோ வணக்கம். லெட்ஸ் கெட் இன்டு த ஸ்டோரி. ஓகே, ஒரு வியாபாரி இருக்காங்க. அந்த வியாபாரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு போய் ஒரு நியூ இயர் என் ஈஃபுக்குன்னு சொல்லிட்டு போறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தையை கிராஸ் பண்ணி போறாரு. சரி, வீட்டுக்கு ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு. அவரும் சுற்றி முற்றி பார்த்தாரு, எதுவுமே அவர் கண்ணில் அம்பிடலை. அங்கேருந்து பார்த்து ஒரு பிக்ஷு வந்து ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் உடனே பார்க்குறாரு, என்னது புத்த பிக்ஷுலாம் வந்து வியாபாரம் பண்ண மாட்டாங்களே, இவர் என்ன பண்ணுறாருன்னு போய் பார்க்குறாரு. அப்போ இவர் வந்து போய் பார்க்குறாரு. உடனே கேட்குறாரு, என்ன பொருள் வச்சிருக்கீங்கன்ட்டு. அப்போ புத்த பிக்ஷு சொல்கிறாரு, நான் பொருள்லாம் ஒன்றும் வச்சிருக்க விற்கல. நான் வந்து சில சொல்கள் சொல்லுவேன், அதுக்கு வந்து நீ 10 தங்க நாணயம் கொடுக்கணும் அப்படின்னு. உடனே வந்து இவர் சொல்கிறாரு, என்ன இவ்வளோ விலையா இருக்கு அப்படின்னு. நான் சொல்கிற விஷயத்த கேட்டால் உனக்கு புரியும் விலையோட அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இவருக்குமே என்ன வாங்குறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வந்துட்டோம், சந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு 10 தங்க நாணயத்தை கொடுத்துட்டு இந்த பிக்ஷுவை சொல்ல சொல்றாரு. அந்த பிக்ஷு வந்து ஓன் பண்றாரு, நான் ஒரு வாட்டி தான் சொல்வேன், நல்லா கேட்டுக்கோ, நல்ல மனசுக்குள்ள ஏற்றிக்கோ. அப்போ அந்த பிக்ஷு என்ன சொல்றாருன்னா, 3 படி முன்னாடி 3 படி பின்னாடி யோசி, உனக்கு கோவம் வரப்ப கோவத்தை வென்றவன் தான் வாழ்வில் அதிர்ஷ்டம் பெற்றவன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இவரும் காசை கொடுத்துட்டு கிளம்பி வராரு. கிளம்பி வந்துட்டோன்னே வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்கு வந்துட்டோம், லேட் நைட் ஆச்சு. மனைவி தூங்கிட்டு இருக்காங்க, பிள்ளைங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. இவர் நேராக போயிட்டு இவரோட பெட்ரூம் கதவை தான் திறக்கிறாரு. ஸோ இவரோட பெட்ரூம் கதவு திறக்கிறப்ப எடுத்துட்டோன்னே இவர் பார்த்தது என்னன்னா, மனைவியோட சப்பாத்தி பக்கத்தில் ஒரு மேனோட சப்பாத்தி இருக்கு. இவர் அந்த கதவை கூட ஃபுல்லாக திறக்காம நேராக கீழே போகிறாரு. கிச்சனில் ஒரு கம்பு எடுக்கிறாரு, வேகமாக மேலே ஏறுறாரு. இந்த சமயத்தில் மறுபடியும் கதவு திறக்கிறப்ப இவருக்கு இந்த பிக்ஷு சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. 3 படி மின் 3 படி பின்னாடி யோசின்னு. இவர் ஒன்று என்ன பண்ணுறாரு, அந்த கம்பை கீழே போடுறாரு. அப்போ கம்பு கீழே விழுற சத்தத்தை பார்த்து அவங்க மனைவி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு லைட்டை தட்டி பார்த்தா பக்கத்தில் யாருமே இல்லை அந்த பெட்டில். அப்போ இவர் அவர் மனைவி கிட்ட கேட்குறாங்க, இந்த சப்பாத்தி ஏன் இங்கே இருக்குன்ட்டுன்னு. அப்போ இவர் சொல்கிறாரு, இது உங்களோட சப்பாத்தி தான், உங்களை நினச்சி நான் வாங்கி வச்ச சப்பாத்தி தான், நீங்கள் இல்லாதப்ப நான் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் நினப்பா இங்கே வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் இவருமே நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு மனைவி கிட்ட. மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து அவங்க 2 பேரும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ த ஸ்டாரி இஸ், கோவம் வரப்ப ஒரு 3 படி முன்னாடியும் பின்னாடியும் யோசிங்க. தேங்க்யூ.